Peace of Jesus Christ Ministries. Divine Peace Time. தெய்வீக சமாதான நேரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுடைய காரியங்களுக்காக, உங்கள் பிரச்சனைகளுக்காகவும், உங்கள் சரீர வியாதிகளுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தையை பைபிள்லேருந்து தியானித்து விட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10:38 ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். வியாதியஸ்தரை கண்டபொழுது மனதுருகினார். பிரச்சனை அநேக, பாவம் ஒரு பெரிய பிரச்சனை, பணப்பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை, வியாதி ஒரு பெரிய பிரச்சனை. வியாதியஸ்தரை கண்டபோது மனதுருகினார். திரளான ஜனங்களை கண்ட பொழுது மெய்ப்பனில்லாத ஆடுகள் என்று சொல்லி அவளை பார்த்து இயேசு கிறிஸ்து மனதுருகினார். இன்றைக்கும் ஊழியர்களாக எங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தேவனுடைய மனதுருக்கத்தை பெற்று நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது தான் ஆத்துமாக்கள் அவங்க இறைவன் அண்டை ஆண்டவருக்குள்ளே வருவாங்க. ஏதோ ஒரு ஒர்க்குக்காக, ப்ரொஃபஷனுக்காக இல்லாதபடி உண்மையான அந்த மனதுருக்கம், ஒரு பாவியை பார்க்கும் பொழுது ஒரு மனதுருக்கம், ஒரு வியாதியஸ்தலை பார்க்கும்பொழுது ஒரு மனதுருக்கம், அது தேவ பிள்ளைகளுக்கு, ஊழியர்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி எங்களுக்கு கர்த்தர் எங்களை போதித்து கொண்டிருக்கிறார். இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது மனதுருகினார், பாவிகளை கண்டபோது மனதுருகினார், வியாதியஸ்தலை கண்டபொழுது மனதுருகினார். அப்படியே அவர் கடந்து செல்லவில்லை, சுகத்தை கொடுத்தார். வேதத்தில் வாசிக்கிறோம், மார்க் 6:56 அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். யாரெல்லாம் அவர் தொட்டாங்களோ, அவர் வஸ்திரத்தை தொட்டாங்க, அவரை தொட்டாங்க, சுகமானார்கள். அவர் தொட்ட யாவரும் சுகமானார்கள். வல்லமையினாலே இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தார். தேவாதி தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்தார். பரிசுத்த ஆவியினால், வல்லமையினால தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினார். பிசாசின் பிடியுள்ள விடுதலையாக்கினார். குருடருக்கு பார்வையை கொடுத்தார், பிறவி குருடருக்கு சுகத்தை கொடுத்தார், முடவர்களை நடக்கச் செய்தார், கல்யாண வீட்டுக்கு போய் அற்புதங்களை செய்தார். இங்கே ஒரு யோவான் சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, நீ சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று சொல்லி கேட்கிறார். 38 வருஷமாக முடவனா ஒரே படுத்த படுக்கையாக கிடக்கிறான். நினச்சி பாருங்க, கனவுல கூட நம்மளால் நினச்சி பார்க்க முடியாது. 38 வருஷம் வியாதி, படுத்த படுக்கையாக கிடக்கிறான். நமக்கு சுகம் வருமா? அதில் வாசிக்கிறோம், தேவ தூதர் அந்த குளத்தை கலக்கும் பொழுது முதல்ல போயிட்டு போகிறவங்களுக்கு சுகம் வரும்னு சொல்லி அதில் வாசிக்கிறோம். இவனால் போக முடியல. உடனே அவன் சொல்கிறான், அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது 7ஆம் வசனத்தில், என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறது ஒருவனும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். உடனே இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஹல்லேலூயா. 38 வருஷமாக வியாதியோடு இருக்கிறான். அவனுக்கு என்ன லைஃப் இருந்திருக்கும்? இப்படிப்பட்டவர்களை கர்த்தர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். இந்த உலகம் நம்மளை அப்படி பார்க்காது. வியாதியஸ்தன் வந்துட்டா அவ்வளோதான், அவங்கள ஒதுக்கிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேரை பார்க்குறோம், நல்லா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா கோவப்படுவாங்க, நல்ல ஹெல்த்தில் இருப்பாங்க. டக்குன்னு ஒரு கை கால் இழுத்து நாக்கு போயிடுச்சு, பேச்சு வரல, அட்டாக் வந்துருச்சுன்னா அவங்கள உடனே என்ன பண்ணுவாங்க? ஒதுக்கிடுவாங்க. அவங்கள அப்படியே அவங்களுக்கு அந்த பவரே போயிடும். வியாதி வந்துருச்சுன்னா அவங்களுடைய எல்லா அதிகாரமும் போயிடுது. முடவராக இருக்கிறான்,
இயேசு தேடி வருகிறார். இயேசு தேடி வருகிறார். இன்றைக்கி எத்தனையோ பேர் தொலைக்காட்சியில் ஆண்டோடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணுறாங்க. ஊழியர்கள் நேராக கூட்டங்களை நடத்துகிறார்கள். நற்செய்தி பெருவிழா, அற்புத பெருவிழா நடத்துகிறாங்க. வராங்க அநேகர் வந்து கலந்து. சில பேர் அதை பார்த்துட்டு அப்படியே என்ன நினைக்கிறாங்களோ தெரில, என்ன நடக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. கண்டிப்பாக ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நற்செய்தி பெருவிழா, சுகமளிக்கும் பெருவிழா, அதுக்கு விமர்சனங்கள்லாம் வேறு சொல்கிறாங்க. பிரச்சனை அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது தான் தெரியும். எத்தனையோ வீராப்பா பேசின எத்தனையோ பேர் பிரச்சனை அவங்க வாழ்க்கையில் வரும்பொழுது அவங்க நொடிந்து போகிறார்கள். அன்னைக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. பிரச்சனை கஷ்டம் யாருக்கு இருக்குது? அவங்களுக்கு தான் அதோடைய கஷ்டம் தெரியும். எவ்வளோ பேர் எவ்வளோ பேசுகிறாங்க. கடந்த நாட்களோடு எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா, எல்லா டாக்டர்கிட்டையும் பார்த்துட்டேன், இந்த முட்டி வலி சரியாக போல, அழுகுறாங்க. அசைக்கமுள்ள காலை, மடக்கமுள்ள காலை, மேற்கொண்டு செலவழிக்க பணம் இல்லை, பெரிய செலவு பண்ண பணம் இல்லை. நான் சொன்னேன், கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் ஜோம் பண்ணுறேன். அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது. என்ன பூசி ஜோம் பண்ண கேட்குறேன். கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்லைங்க பிரதர், நல்லாகிக்கிட்டே வருது. அதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அப்போ எத்தனையோ பேர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் சுகம் கொடுக்கிறார். பிரச்சனை போராட்டத்தில் இருக்கீங்களா? அற்புதங்களை செய்கிற தேவன். பிரச்சனை போராட்டம் நினைக்க, அற்புதங்களை அவர் செய்வார். தேவனாலே எல்லாம் கூடும். மார்க்கு சுவிசேஷம் 10:27 வாசிக்கிறோம். தேவனாலே எல்லாம் கூடும், அவரால் முடியாத ஒன்றும் இல்லை. லூக்கா 1:37 வாசிக்கிறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் 38 வருஷம் பிரச்சனைகளை சுகமாக்கின தேவன். உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். துக்கங்களை சந்தோஷமாய் மாற பண்ணுகிற தேவன். உங்களை இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளின்னு யோவான் 1 வாசிக்கிறோம். நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கை இருளாக இருக்குதா? திரும்புகிற திசையெல்லாம் டார்க்காக இருக்குது, வழி தெரியல, ஒரே அடைச்ச ஒரு இருட்டில் வழி தெரியுமா நமக்கு? இரவில் எந்த லைட்டு வெளிச்சம் இல்லை, டார்ச்சில் எதுவுமே இல்லை. வழி தெரியுமா? ரோடு தெரியுமா? பள்ளம் தெரியுமா? முள் இருக்குது தெரியுமா? பாம்பு இருக்குன்னு தெரியுமா? அதுபோல் வாழ்க்கையே இருளாக இருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இயேசு கிறிஸ்து இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற தேவன். உலகத்திலே வந்த உங்கள் வாழ்க்கை, இருளான உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றக்கூடிய வல்லமை இயேசப்பாட்ட உண்டு. புலம்பலை ஆனந்த கழிப்பாய், புலம்பிக்கிட்டு இருக்கிறவங்களை ஆனந்த கழிப்பாய் மாற பண்ணுகிற தேவன். அழுகையை சந்தோஷமாய் நகைப்பாய் மாற பண்ணுகிற தேவன். கசந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் இருக்குதா? அவர் இனிமையாய் மாற பண்ணுகிற தேவன். குறைவு இருக்குதா? நிறைவாக்குகிற தேவன். எபேசியர் 1:23 வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவன். எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன். எல்லாவற்றையும் தேவன் நிரப்புகிறார். மனசை நிரப்புறாரு, கிருபைகளால் நிரப்புறாரு. எண்ணெய் இருக்கும், மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கலசத்தில் எண்ணெய் குறையாது. வீட்டில் உள்ள கிச்சன் ஜாமான், அதான் நான் எங்கள் சர்ச்சில் பிரசங்கம், கிச்சன் ஜாமான் பார்த்தா பொருளாக இருக்கணும். எதை எடுத்தாலும் தொடச்சிக்கிட்டு சாபமாக இருக்கக்கூடாது. குறைவை நிறைவாக்குகிற தேவன். எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவன். எல்லாவற்றால் நிரப்புகிற தேவன். அவருடைய பவர் அதுதான். வேதத்தில் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 8:9 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஐஸ்வர்ய சம்பனர் அவர். எல்லாமே அவருது தான். கடலில் எவ்வளோ லட்சங்கள் கோடிகள் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க பாருங்கள், பெரிய கோடீஸ்வரலாக இருக்கிறாங்க. தங்கம், பூமிக்குள்ளே எண்ணெய் கிணறு, எல்லாம் வெல்த்து கடவுளுக்குரியது தான். ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஒரு மரம் நட்டேன், ஒரு 2 ஏக்கரில் இந்த மரத்தை நட்டேன், ஒரு 10-15 வருஷம் எனக்கு 20 கோடி ரூபா போகும் அப்படின்றாங்க. எல்லாருக்கும் ஒன்றும் பண்ணல. அவங்க எல்லா பொக்கிஷங்களுக்கும் ஐஸ்வர்ய சம்பனர் தேவன். ஆனால் அவர் கல்வாரி சிலுவையிலே
தரித்திரராக மாறினார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார். நம்முடைய மீறுதலுக்கு அவர் காயப்பட்டார். நமக்கு சமாதானம் கொடுக்கும்படி ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்கு சமாதானம் கொடுத்தார். அவருடைய தழும்புகளாலே சுகமாகிறோம். அப்போ கல்வாறு சிலுவையில் நமக்காக தரித்திரராய் மாறினபடினாலே நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவானாய் மாறும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. சில பேர் இன்னைக்கு நிறைய பேர் நிறைய காரியம் பிரசங்கம் பண்ணுறாங்க. கர்த்தர் அவர் ஜெயம் கொடுக்கிறவர் தான், குறைவில் வைக்கிறவர்ல. குறைவின் பாதையில் வேணால் நடத்தப்படலாம். எங்கள் வாழ்க்கையில் அநேக குறைவின் பாதையில் நடத்தப்பட்டு வந்திருக்கிறோம். அது உருவாக்குறார் கர்த்தரை. நம்மளை வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவர், பலத்த கீழ் அடங்கி இருங்கள், அவர் நிறைவாய் மாற்றுகிறவர், ஒரு குறைவும் இல்லை. சங்கீதம் 34 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவர் எல்லாவற்றையும் அவர் நல்ல தேவன், குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏசப்பா உடைய கிருபைகளை தாங்க, உடைய இரக்கத்தை தாங்க, என் உள்ளத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன். கிறிஸ்தவங்களாக கூட இருப்போம், கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கலாம், உள்ளத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கலன்னா கர்த்தர் எப்படி வர முடியும்? உள்ளத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். இருதயத்தை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எனக்குள்ளே வாரும், சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், கடவுளுடைய அருளை நான் பெற்றுக்கொள்கிறேன்னு அவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்ம வாழ்க்கையை பொறுப்பெடுத்து கொள்ளுகிறார். எப்போ ஆண்டவருக்கு உள்ளத்தை கொடுக்குறோமோ, நம்ம தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் இருதயத்தை என்னைக்கு ஒப்பு கொடுக்குறோமோ அன்னைக்கு தான் கர்த்தர் நம்ம லைஃப்பை பொறுப்பெடுக்க முடியல. கிறிஸ்தவம் இருக்கிறதுனால கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துறதில்லை. ஆண்டவருக்கு இருதயத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்காய் வாழ்வது, அது கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும். அது கஷ்டம்னு நினைக்க தேவையில்லை. அந்த ஆண்டவரே கிருபை தான் சொல்லி அந்த கிருபைகளை கர்த்தர் கொடுக்குறார். நீங்கள் அப்படி பண்ணும்பொழுது உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். 38 வருஷமாக வியாதியசன சுகம் கொடுத்த தேவன், தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின தேவன். மத்தேயு 11:28 வாசிக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன்னு பகிரங்க அழைப்பு கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்து. வாங்க, உங்களுக்கு இளைப்பாறுதலை இயேசு கிறிஸ்து தருகிற இளைப்பாறுதலையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, இயேசுவின் சமாதானம், பீஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவினுடைய சமாதானத்தை தேவன் நமக்கு நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிறார். ஆண்டவரே இந்த கிருபைகளை தாருன்னு சொல்லி கேட்கும் பொழுது, உள்ளத்தை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உடைய ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளையிலே உடைய சமூகத்தில் நாங்கள் மீண்டுமாய் இயேசப்பாவுடைய நாமத்தில் வந்திருக்கிறோம் பிதாவே. இந்த நிமிஷம் நொடிவனுடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களை நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ப்ரோக்ராம் பார்க்குற ஒருவரை ஆசீர்வதியும் ஐயா. இருதயத்தை ஆண்டவருக்கு அவங்க கொடுக்கட்டும். அவர் வாழ்க்கையை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. துக்கங்களை சந்தோஷமாய் மாற பண்ணும் ஐயா. புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒருவனும் மோட்சம் வர முடியாதுன்னு சொன்னீங்கப்பா. மோட்சத்துக்கு வழியாக இருக்கிறீர், நித்திய ஜீவனுக்கு வழியாக இருக்கிறீர், இந்த பூலக வாழ்க்கைக்கு வழியாக இருக்கிறீர். நீரே சத்தியம், நீரே வழி, நீரே ஜீவன் ஆண்டவரே. நீர்தான் லைஃப். அப்படிப்பட்ட கிருபைகளை தாரும் ராஜா. கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய். பூலத்தில் வந்து மரித்து உயிர் தந்த தேவன், நீ நன்மைகளை செய்யும் ஐயா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற தேவனே, அற்புதங்களை செய்யும். பிரச்சனை விடுதலை தாரும். வியாதியோடர்களுக்காக ஜெபிக்கிறேன். 38 வருஷமாய் வியாதி உள்ள அந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுத்த தேவன், இப்பொழுது எவ்வளோ நீண்ட நாள் வியாதி இருந்தாலும் இயேசு ராஜா நீ சுகத்தை தாரும் ஐயா. பலவீனங்கள் வியாதிகள் மாறட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே குணமாக்க வல்லமை சரீரத்தில் இறங்குவதா. ஹீல் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ரைட் நவ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆரோக்கியம் உண்டாவதாக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுகம் உண்டாவதாக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்மை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் விடுதலை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் நடைபெறுவதாக. கிருபை தாரு ராஜா. இந்த ஜெபம் ஏதோ ஒரு வீணான ஜெபமா இல்லாதபடி இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் கேட்டு ஜெபத்தை கேட்கிற பதில் கொடுக்கிற தேவன். இந்த ஜெபத்தை நேசித்து கனப்படுத்தி எங்கள் பதில் தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. எல்லா கணம் துதி மகிமை உங்களை ஏறெடுக்கிறே சப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி பாஸ்டர் G.J. மைக்கே, பீஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரீஸ், MK தோட்டம், சிதம்பரம். செல் நம்பர் 7530084562.